ஏன்னா கல்வி அறிவு இல்லாமல் எனக்கு கூலி வேலைக்கு சென்று தன் ஒரே மகளை படிக்க வைக்கிற பொழுது அவளுக்கு சப்போர்ட் இல்லை. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மேல்தட்டு மக்கள் தான் இவங்க இந்த பெண்ணை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கிற போது இதில் ஃபோக்சோ சட்டம், ஏன்னா அந்த 14 வயசுலேருந்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியதுனால கண்டிப்பாக ஃபோக்சோ சட்டம் போடப்பட்டிருக்கிறது. வெளியே வந்தது இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டுகள். அது நடந்தது இந்த பெண்ணுகிட்ட இருந்து எப்படி கண்டுபிடிச்சுன்னா, இது இவள் எப்படி சொல்கிறேன்னா, நீ வெளியில் சொன்னீங்கன்னா மறுபடியும் நான் சோசியல் மீடியாவில் போட்டுருவேன், இன்னும் 10 பேர் கொடுத்துருவேன். மிரட்டல் வீடியோ வைத்து மிரட்டல். ஆமாம், வீடியோ வைத்து மிரட்டுறது. இந்த மாதிரி நம்ம 2 பேர் இருந்ததையும் நான் எடுத்துட்டேன், நீ ஏதாவது என் பேரை சொன்னீங்கன்னா நான் நீ பண்ணுன்ட்டு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே மிரட்டல் விட்டுருக்கான். அந்த பெண் ஃபைனலி இந்த ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மளை எப்படி விடுவிக்க முடியும் அப்படின்னு தன்னைத்தானே கேள்வி கேட்டு ஒரு மன பிரம்மை பிடித்தவளாக மாறிவிடுகிறார். அவளுக்கு அவர் சோசியலாக மற்ற பெண்களைப் போல அவள் இல்லை.